கெட்ட வார்த்தை பேசு. நான் எப்பயும் சொல்ல புள்ள ஒரு நாளும் கெட்ட வார்த்தை பேசாது, கேட்ட வார்த்தையை தான் பேசும். நீ கேட்குறது வீட்டிலேயே இருக்காது அந்த வார்த்தை. ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றான், வரக்குள்ள தாத்தாவை பாட்டு ஒரு வார்த்தை, டீ சுபஹானல்லாஹ், இந்த வார்த்தை நாங்கள் வீட்டில் பயன்படுத்தலையே. புள்ள அங்கே போய் படிக்குது. நட்பு என்பது கூட இன்றைக்கு சரியாக தேடிப்பா. யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறான், எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறான்? நபிகளால் அழகான முறையில் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி வியாபாரியை போன்று, கெட்ட நண்பனுக்கு உதாரணம் கொல்லனை போன்று. அதாவது அத்தர் வியாபாரிக்கிறான் தானே, அத்தர் வியாபாரத்து அத்தர் வாங்க தேவையில்லை, கிட்ட போய் கொஞ்சம் இருந்துட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்த மாஷா அல்லாஹ் வாசமாக இருக்கீடா, எங்கே போயிட்டு வந்த, இல்லவும் அந்த பள்ளிக்கிட்ட இருந்த அத்தர் அவர்கிட்ட கொஞ்சம் போயிட்டு வந்த, மாஷா அல்லாஹ் நல்ல வாசமாக இருக்குது சொல்லுவோமா இல்லையா? ஒரு கொல்லன்ட்ட போய் இருந்து வந்த அவன் அதை இழுத்து 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 அந்த இரும்பை தட்டுறான், அதில் புகைகள் எல்லாம் மேலே படியும். அவருடைய இரும்பு அந்த பத்தும் போது துண்டுகள் எல்லாம் தெரித்து எங்களோட உடம்பில், சேட்டில், ட்ரௌசரில், சில்லுகளை ஓட்டைகள் விழும். இப்படி தான் ரசூலுல்லாஹ் அழகா சொன்னார்கள், கெட்ட நண்பனுக்கு உதாரணம் கொல்லனை போன்று. நல்ல நண்பர்களோடு இந்த புள்ள பழகுதான், நல்ல சகவாசம் வைக்கிறதா. இந்த பாடசாலையில் இந்த டியூஷன் கிளாஸ் போயிட்டு வரக்குள்ள பிள்ளைகளை பார்க்குறோம், சுபஹானல்லாஹ் எந்த மாதிரியான நிலைமையில் வர்றாங்க தெரியுமா? உங்களோட பிள்ளைகள் தான், எங்களோட பிள்ளைகள் தான். இளம் யுவதிகள் பாருங்கள், சுபஹானல்லாஹ் பெருமையாக எங்களோட புள்ள போயிட்டு வருது, மாஷல் அங்கே திரும்புது, இங்கே திரும்புது. நபிகளார் சொன்னார்கள், சின்பானி மின் அஹ்லின்னார், இரண்டு கூட்டத்தினர்கள் நரகத்துக்குரியவர்கள். ஹும் அவர்கள் யார்? காசியாத்துன் ஆரியாத்தும் மாயிலாத்தும் முமீலாத், ஆடை அணிந்து நிர்வாணிகளாக இருப்பார்கள். காசியாத்துன் ஆரியாத் மாயிலாத்தும் முமீலாத், அவர்கள் தன் பக்கம் அப்படியே இந்த எண்ணெயை பாரு, ஏண்ட நிறத்தை பாரு, ஏண்ட இஸ்காவை பாரு என்று காட்டி அங்கே திரும்பி இங்களை திரும்பி ரோட்டில் போகிற அந்நிய பொடிய மர தன் பக்கம் இருக்குது. சொர்க்கம் ஹராம். கஸ்னிமத்தில் புக்தில் மாயிலாத், தலையில் மேலே எப்படி ஒரு பொடரில் என்ன செய்வாங்க, ஒரு கொண்டையை கட்டி கொள்வாங்க. ஒட்டகத்துடைய திமில்களை போன்று யாரெல்லாம் தனது முடிகளை பின்னுக்கு கட்டி கொள்கின்றார்களோ, முடி இல்லாட்டி இன்றைக்கு ஸ்கூல் டியூஷன் போகிற பிள்ளைகள் ஒரு புடவையாலும் கட்டி கொண்டு பின்னால் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஸ்காப் கொஞ்சம் பொங்கி நிற்கிது, கூடாதும்மா. புள்ளைகள் எங்களோட அமானிதம். கஸ்னிமத்தில் பக்தில் மாயிலாத், அவர்களுக்கு சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாது என்று நான் சொல்லல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மிச்சம் கவனமாக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளும். அந்த அடிப்படையில் குழந்தைகள் விடயத்தில் மிக கவனமாக இருங்க. உங்களுக்கு தெரியும், பத்ர் யுத்தத்தின் போது மிக மும்மூரமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. நான் உங்களுக்கு இஸ்லாமிய ஒரு விடயங்களை சொல்லிட்டு நான் உளவியல் சைடுக்கு வர்றேன். பத்ர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் மும்முரமாக. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக வேகமாக அந்த இடத்துல தளபதியாக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த யுத்தத்தில் இருக்கிறாங்க. ரெண்டு சின்ன பொடியமார் ஓடோடி வர்றாங்க, 12 வயசு. அவங்களோட பேர் முஆஸ் முஅவ்விஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் ட்வின்ஸ். முஆஸ் முஅவ்விஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு பக்கமாக பாஞ்சி, யா அப்துர் ரஹ்மான் அவுஃபே, எனக்கு அபூஜஹலை கொஞ்சம் காட்டித்தாங்களே. அடே அபூஜஹலை நான் கொலை செய்யணும், ரசூலுல்லாவுக்கு அநியாயம் செஞ்சானே, ரசூலுல்லாவுக்கு தேவையில்லாத விடயங்களை சொன்னானே, அவனை கொஞ்சம் காட்டித்தாங்க. அம்மா கொஞ்சம் வாயை பற்றிட்டு போறியா, நீ சின்னவன்டா. இங்களால் இன்னமொத்தம் பாஞ்சு தட்டுறான். அங்களை பார்த்தா முஆஸ், இங்களை பார்த்தா முஅவ்விஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ரெண்டு சின்ன பொடியமார். எனக்கு காட்டித்தாங்க யா அப்துர் ரஹ்மான். காட்டுறாங்க. காட்டும் போது அந்த பாரு, அவன் இடத்துல யுத்தம் செஞ்சு கொண்டு அவன் குதிரையில் இருக்கிறான். ரெண்டு பேரும் வேகமாக வாள் எடுத்துட்டு போய் இந்த குதிரையுடைய காலை வெட்டி அவனை கொல்றாங்க. பாருங்க எந்த அளவு சின்ன வயசுல அகீதா அந்த புள்ளோட உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்கின்ற பாருங்க.
2 பேரும் சின்ன வயசில் ரசூலாட்ட வந்து சண்டை பிடிக்கிறேன், நான் தான் அவனை கொண்டேன், நீ தான். 2 பேரும் ரசூலா கூப்பிட்டீங்க, வா அம்மா, 2 பேரும் வாள் எடுத்துகிட்டு வா. பார்த்து சொல்கிறாங்க, 2 பேரோட வாள்லையும் ரத்தம் பட்டிக்கு, நீங்கள் 2 பேரும் தான் இதை கொலை செஞ்சுக்கிறீங்க. 2 பேரையும் அப்படி அனுப்புகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது என்னன்னு சொல்ல வரேன்டா, குழந்தைகளில் எப்படி வளர்க்கணும் என்ற விடயத்தில் நீங்கள் மிச்சம் கவனமாக இருங்க. காலம் மிக முக்கியமான விடயம். அதில் முதலாவது போடுங்க. நான் ஆரம்பமாக சொன்னேன், வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180, கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 033 229723. குழந்தைய நீங்க தாய்மை அடைஞ்சாங்க. முதலாவது செய்ய வேண்டிய வேலை, ஒரு குழந்தை வீட்டில் இருந்து டிவி புள்ள சிசுவாக இருக்குது, அப்போதான் இரத்த கட்டியாக சதை துண்டாக உருவாகுது. வீட்டில் இருந்து கொண்டு படம் பார்க்குது, நல்ல சினிமா பாடல்களை கேட்குது, எந்த நேரமும் சண்டை வீட்டில். இங்கே கருவறையில் அது பாதிக்குது. ஆரம்பமாக அந்த கருவறை நீங்கள் குர்ஆன ஓதுங்க. அதிகமாக தாய்மார்கள் அப்படி இருந்துன்னு சொன்னால் சுஜூதில் நின்று நிறைய துஆக்களை கேளுங்க. சுஜூதில் இருந்து கருவறையில் குழந்தைகள் இருக்குன்னா அதிகம் துஆக்களை கேளுங்க. குர்ஆனை படிங்க. உங்களுக்கு தெரிய அங்கே இருக்கின்ற சிசு ஆட்டோமேட்டிக்கலாக என்ன செய்யுது, இஸ்லாமிய சூழல் அப்படியே வளருது. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் ஓதுகிற குர்ஆன் வசனங்கள் அப்படி போய் அந்த குழந்தையுடைய அந்த செல்லுகளில் போய் பதியுது. நானும் நீங்களும் அப்படி தான் வந்திருக்கிறோமே, குழந்தையாக வந்திருந்து தான் இப்படி வந்திருக்கிறோமே. அப்போ ஆரம்பமாக தாய்மை மிக முக்கியமானது. இந்த தாய்மை அடைந்திருந்தால், தாய்மை அடைய இருக்கின்றவர்களாக இருந்தாலும், உங்களோட குழந்தைகள் திருமணம் முடித்து அப்படி தாய்மை அடைந்தால் டிவிக்கு முன்னுக்கு நிப்பாட்ட வானம். சினிமா பட நடிகர்களுக்கு மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள வானம். மார்க்கத்தோடு உங்களோட குழந்தைகளை வளருங்க. சுப்ஹானல்லாஹ். 2வது மனசை வந்து நாங்கள் வெள்ளோன்னு மடுத்து போங்கம்மா. நான் சொல்கிறேன், பிள்ளைகளின் மனதை பாதிப்பவை மிக முக்கியமானது. நான் ஆரம்பமாக மார்க்க சைடு வந்த மனதை பாதிக்கவைகளில் பெற்றோர்களின் சண்டை மிக முக்கியமானது. இன்றைக்கு பாருங்கள், சுப்ஹானல்லாஹ், சிலவங்களோட பிரச்சனைகளை போய் என்ன செய்யணுமெண்டா, 2 பேருக்கும் பிரச்சனைனா ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணுங்க, சண்டை முடிச்சுட்டு வெளியே வாங்க. இது வீட்டில் எந்த நேரமும் சண்டை. புள்ள யோசிக்குது, என்னடா வாப்பா உம்மா நேத்திரம் நல்லா இந்த இன்றைக்கு நாயும் அதாவது கீரியும் பாம்பும் மாறி இந்த நேரமும் சண்டை. சின்ன விஷயத்துக்கு உப்பு இல்லை சாப்பாட்டில், அல்லது ஒரு முடி இருந்துச்சு, அல்லது ஏதாவது கேட்டதுக்காக வேண்டிய சின்ன மனிதன் என்ற வகையில் குறை நிறைகள் இருக்கும். சேஃபாக போகணும். இது கணவனையும் மனைவியும் வச்சு படித்து கொடுக்க வேண்டிய பாடம் தான். உங்களை நான் என்ன இருக்கிற டைமில் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். சண்டையில் பெரிய சண்டை பாதிக்கப்படுற யார்? அவன் வெறுக்கிறான். என்னோட உம்மா என்னோட இறக்கம் இல்லை, வாப்பா என்னோட இறக்கம் இல்லை. இதனால் அந்த புள்ள ஹைட்ரஸ் அதாவது மூளை நிறைய பாதிக்கப்பட்டு அவன் ஒரு உளநலம் அற்ற ஒரு நோயாளியாக மாறுறான். இந்த நேரமும் அடம் பிடிக்கிறான், இந்த நேரமும் கோபம் வருது அவனுக்கு. காரணம், வீட்டில் நடக்கிற பிரச்சனை சால்வ் பண்ண தெரியாது. கணவன் மனைவி கடையில் கோபம் வந்துச்சுன்னு சொன்னால் ஒருத்தர் என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் கோபம் வந்தால் என்ன சொன்னாங்க, முதலாக உது எடுத்துக்கொள்ளுங்க, உட்கார்ந்து கொள்ளுங்க, ஒருத்தர் விட்டு கொடுங்க. 2 பேரும் பிடிச்சிட்டு இவன் கையில் தலையில் கையை வச்சுட்டு யோசிச்சு படிக்கிற பிள்ளை, ஓ லெவல் படிக்கிற பிள்ளைகள் தெரியும் எனக்கு பாதிக்கப்படுது. அட்வான்ஸ் லெவல் எடுக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு கூடுதலாக ஃபெயில் மார்க்ஸ் எடுக்க காரணம் வீட்டு சூழலில் கணவன் மனைவி கடையில் பெரிய நெரிசல், சண்டை. பிள்ளைக்கு படிக்கல, அது திங்க் பண்ணுறான். எக்ஸாம் ஹாலுக்கு போனால் ஃபோபியா, அவன் பிரச்சனை, எக்ஸாம் ஃபோபியா, பயம். உம்மா சொல்கிறான், நீ சும்மாவாவது நீ எடுக்கால வந்து பாரு, பிள்ளையோட சண்டை. வீட்டில் அப்படி ஒரு பெரிய பிரச்சனையை பார்க்குறோம். வானம் அம்மா, சண்டைகள் வந்தால் தீர்த்து கொள்ளுங்க. பிள்ளைகளோட மத்தியில் போய் எந்த காரணம் கொண்டு முன்னுக்கு சண்டை பிடிக்க வானம். சில சண்டைகள் வரும், அது வேறு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அவங்களுடைய மனைவிமார்களோட எப்படி நடந்து கொள்ளணும். சஃபியா ரலியல்லாஹு அவங்களோட வரலாறை படித்து பாருங்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களோட வரலாறை படித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன பிணக்குகள் இருந்துச்சு.
ஆனால் அவர்கள் எப்படி நடந்து கொண்டாங்க? முன்மாதிரியாக உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுக்கு ஒரு தாயாக வாழ்ந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால் சண்டைகளில் மிச்சம் கவனமாக இருங்க. அதுவும் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களில் சில நேரம் நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் புகைத்தல் பழக்கம் இருக்கலாம், தடுங்க. கெட்ட சகவாசம் இருக்கலாம், தடுங்க. அது கூடாதுன்னு சொல்லலாம், ஆனால் முறையாக தடுங்க. சில விஷயங்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, சில விஷயங்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். நீங்கள் அதை கூடுதலாக படிங்க. மார்க்கத்தை படித்தா நல்ல நுழையில் திருமணம் என்றால் முதலால் படிக்கணும். இதுக்கு முந்தி உங்களுக்கு தெரியும், லப்சன் ஹாலில் நான் ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் செஞ்சோம். அப்துல் ஹமீத் ஷரை அவர்களை வச்சு கவுன்சிலிங் ப்ரோக்ராம் உண்டு. முதலாவது இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற புள்ளலத்தை நாங்கள் டார்கெட் பண்ணினோம். காரணம்னு சொன்னால் ஏன் திருமணம் முடிக்கிறேன்னு தெரியாது, சும்மா லவ் பண்ணிட்டான். அந்த டைமு கொண்டு விளங்காது. இந்த லவ் என்ற ஒரு நோய் வந்துட்டேன்னு சொன்னால் எஃப்ஐஆர்ஸ் வருது, வந்தோடனே என்னண்டு விளங்குது இல்லை, அவருக்கு எந்த இடமண்டு விளங்குது இல்லை. அப்படி கடைசிக்கு குழந்தை படுத்தி அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து பிறகு பாவம் பிள்ளைகள் சண்டை பிடிக்கக்கூடாது. அடுத்தது போங்கம்மா. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. விவாகரத்து, மூணாவது விவாகரத்தை பாருங்கள். இதுதான் மிச்சம் கவனமாக இருக்கும். இன்றைக்கு புள்ள பெற்று இன்றைக்கு திஹாரியில் எனக்கு தெரிஞ்ச மட்டத்தில் எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு யாராலேயோ வளர்க்கப்படுகின்றதை பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். குழந்தைகளை பெற்றெடுக்கிறது மட்டுமல்ல, அது என்னது, ஒரு சொத்து. விவாகரத்தினால காரணம் மிக முக்கியமாக பிள்ளைகள் அதுக்கு பிறகு அவர் இன்னமொன்று திருமணம் முடித்து போயிருப்பார். பிள்ளைகள் அனாதைகளாக, அந்த பிள்ளைக்கு ஆதரவற்றவர்களாக இருக்கிறதை பார்க்குறோம். ஒரு நாளும் விவாகரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்ன அபகதல் ஹலாலி இந்தல்லாஹி அத்தலாக். அல்லாஹ்வுக்கு ஆகமாக்கப்பட்டவைகள், ஹலாலாக்கப்பட்டவைகள் மிகவும் கோபமானது அத்தலாக் என்று சொன்னார்கள். தலாக் என்பது லேசானதில்லை, சும்மா லேசாக நாங்கள் உன்னோட நான் வாழ்க்கையில் விட்டுடுறது. அதுக்கு 3 தவணைகள் இருக்குது. எப்படியாவது சேர்த்து வைக்கத்தான் இஸ்லாம் சொல்லுது. ஒரு குடும்ப வாழ்க்கையை எப்படியாவது பிரிக்கத்தான் என்னுடைய மாமியும் மருமாளுக்கும் பிணக்கு வந்தால் எப்படியாவது கலட்டி விட்டுறது தான் வேலை. இதை எப்படியாவது கலட்டி விட்டால் அம்மா தாத்தா என்ன செய்கிற மைனிக்காரிட வேலையே எப்படியாவது கலட்டி விட்டுறது எங்களுக்கு சரி வராது. அதை தூர யோசிக்கிறதில்ல. அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, இவனுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, நான் இந்த பிள்ளைகளை நான் இவர் 2 பேரும் பிரித்து விட்டேன்னு சொன்னால் இன்றைக்கி நடக்கிற விஷயம் இது. என்ன ட்ராமாக்களில் போகுது இன்றைக்கி. இந்த ஒரு காலத்தில் அந்த சில ட்ராமாக்கள் சித்தி அண்டும் இந்த பிரவீனாண்டும் சில நாடகங்கள் போயிடுச்சு. சில உம்மமாரிக்கு அதில் அப்படி உட்கார்ந்தா தொடர் நாடகங்களை பார்க்குறதுல அதில் கதாநாயகம் மெயின் டாபிக் வந்து குடும்பங்களை பிரிக்கிறது எப்படி. நாங்கள் ஹாயாக பார்த்துட்டு இருக்கிறோம், அப்படி சாண திண்டு ஐயோ என்ன நடக்குமோன்னு பார்த்துட்டு இருக்குது. இதுதாங்கிற நோக்கம். ட்ராமாக்கள் அப்படி ட்ராமாக்கள் தான் வீட்டுக்குள்ளே இன்றைக்கு வருது. மாற்றணும். இதை பிள்ளையும் பார்க்கும். ட்ராமாக்கள் பார்க்குறது இன்றைக்கு அவன் நல்லா இருக்கிறான் வீட்டில், இன்றைக்கு அவனுடைய மூளை செலவே செய்யப்படுது. இன்றைக்கு பிள்ளைகளோட இந்த தாய்மார்களோட மிச்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி இந்தியாவிலிருந்து ரிலீஸ் ஆகிற நிறைய படங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். அது என்னத்தை சொல்லித்தர்றேன்னு சொன்னால், குடும்பங்களை பிரிக்கிறது, குரோதங்களையும் வைராக்கியங்களையும் உருவாக்குறதும் தான் இந்த ட்ராமாக்களுடைய நோக்கம். இதனால் நாங்கள் இன்றைக்கு அதை பார்த்துட்டு இவ்வளோ மாதிரி நான் இருக்கணும், அவளை மாதிரி நான் இருக்கணும்ன்றது எங்களோட நோக்கம். இதனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள். சுப்ஹானல்லாஹ். அடுத்தது அன்பு காட்டுதல் பாரபட்சம் கூட. 2 பேர் இருப்பாங்க வீட்டில். பிள்ளைகளில் சில நேரம் ஒரு பிள்ளை கண்ணம் கரையேன்னு கருப்பாயிக்கும், நம்மளோட விளைவிலேன்னு இருக்கும். என்ன செய்கிறது? பிள்ளைகளுக்குள்ள பாரபட்சம் பார்க்குறது. இவனுக்கு 2 சூட் வாங்கி கொடுத்தா இவனுக்கு பெருசாக இது பண்ணுறதில்ல. இது நிறைய பிரச்சனை. இது ஒரு சைடுக்கு அவன் ஒதுக்குறது. சில பிள்ளைகள் இருக்கிறாங்க எப்படி என்று சொன்னால், அதாவது பிள்ளைகளோட விடயத்தில் அவங்களுக்கு சரியான இறக்கம் கொஞ்சம் ஊனமுட்டு இருக்கும். கொஞ்சம் ஏதாவது அவனுக்கு காது கேட்காது அல்லது ஏதாவது ஒரு நிலைமையில் இருக்கும். அந்த பிள்ளையை ஒதுக்குறது. அடே அல்லாஹ் தந்த கிஃப்ட்டு. நீங்கள் அன்றைக்கு படிச்சிருக்கலாம், அந்த ப்ரோக்ராம் உண்டு. அதுவும்
சொல்லி தந்ததோ தெரிய இந்த ஊனமுற்ற பிள்ளைகள் ஒரு அமானிதம் இவ்வளோ ஒரு கிஃப்ட்ன்றது தெரியாது அவங்களுக்கான பெருமதி. எப்படி ஒதுக்குறது சில பிள்ளைகளை. நல்லா படிக்கிற ஒரு பொடியை நிற்பான், அவன் குடும்பத்தை நல்லா கொஞ்சம் அழகாக இருக்கும், அவன் இனமொத்தனை இருக்கும், அவன் படிக்கிறதே இல்லை. நீ எப்பயும் ஆடு மேய்க்க மாடு மேய்க்கத்தான் சரி, பரவாயில்ல அந்த பிள்ளைய புகழ்றது. இதனால் பாதிக்கிறது. உதாரணமாக ஒரு தம்பி இருக்குது, ஒரு நானா இருக்குதுன்னு சொன்னால், தம்பிக்கு ஒரு பொருள் நீங்கள் வாங்கி கொடுக்குறதுனா நானாட்ட அனுமதி கேளுங்க. மகன், தம்பிக்கு ஒரு ஃபுட் சைக்கிளை வாங்கி கொடுப்போமா, தம்பிக்கு ஒரு ஃபுட்பாலை வாங்கி கொடுப்போமா, ஓ நல்ல. இது அவனுக்கு தெரியாதே, அவன் சின்ன மனசு, அவனுக்கு தெரியாது என்ன செய்கிற, இவனுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறது. இதனால் நிறைய பிள்ளைகள் நான தம்பி கடையில் நிறைய பிரச்சனை வர காரணம் பாகுபாடு பார்க்குறது. அவங்களுக்கு இடையில் என்ன செய்யுது, பாரபட்சம் இல்லை. தம்பிக்கு ஒரு மாதிரி, நானுக்கு ஒரு மாதிரி, தங்கச்சிக்கு ஒரு மாதிரி, தாத்தாக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். இதுவும் பிள்ளைகள் இன்றைக்கு தடம் புரள்றதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் என்றதை நீங்கள் ஆள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. அடுத்தது இயந்திரமான வாழ்க்கை. சுபஹானல்லாஹ். வாப்பமார் எடுத்து பாருங்க, அவங்களுக்கு பேசுகிறதுக்கு டைம் இல்லை. நிறைய பேர்கிட்ட வாப்பமாருக்கு பிள்ளையோட பேச டைம் இல்லை, அவ்வளோக்கு பிஸி. என் மகன் இருக்கிறேன், அவன்கிட்ட கேட்டால் சொல்லுவேன், நான் இதுக்கு சொல்கிறேன்ல, என் மகன் என்ன பிள்ளை, நான் தூக்கி ஓடுவேன், என்னோட விளையாடுவேன், நான் இன்னமோட சின்ன பிள்ளை மாதிரி தான். ஏன்னா நான் அதை படிச்சிருக்கிறேன். என்னென்னு சொன்னால், பிள்ளைகளோட சில வாப்பமார் வரக்கொள்ளே வாப்பாட்ட கேட்க பயம். உம்மா வாப்பா வர்றார், வாப்பாட்ட சொல்லி உம்மோட புடவை தான் போய் பிடிச்சி விட்டிக்கிறேன், வாப்பா சிங்கம் மாறி நிற்கிறேன். டேய், இது ஒரு வாப்பா இல்லை. வாப்பா எப்பயும் வெளியே அவட ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கல. அது அவர் ஸ்கூலில் பிரின்சிபலாக இருக்கிற மாதிரி வீட்டில் வந்து பிரின்சிபலாக இருந்துன்னு சொன்னால் புள்ள ஒரு நாளும் உருவாகாது. இங்கே வாடா செல்லம், நான் ஏற்கனவே சொன்னேனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, அதே மாதிரி அடுத்த சஹாபா, இப்படியா நாங்கள் அன்பு அந்த புள்ள எதிர்பார்க்குது. நான் இதுக்கு முந்தி ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன், ஒரு வாப்பா வேலைக்கு போயிட்டு வர்றா. ஒரு நாள் மகன் உட்காந்துட்டு கேட்குறா, வாப்பா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ சேலரி கிடைக்குது? எனக்கு மகன் 3000 ரூபா கிடைக்குது. ஓகே. கொஞ்ச நாள் வாப்பா போகிறாரு, மகன் என்ன செய்கிறாரு, உம்மா கொடுக்குற ஒவ்வொரு பாக்கெட் மணியும் சேர்க்குறான். சேர்த்து அவன் 3000 ரூபா சேர்த்துட்டான். வாப்பா ஒரு நாள் வந்து 3000 ரூபா இல்லை 2500 ரூபா சேர்த்து இருக்கிறான் நான் நினைக்கிறேன். வாப்பா வந்து போகிறோம், அவன் கேட்குறான், வாப்பா எனக்கு ஒரு 500 ரூபா தாங்களே வாப்பா. போ உடையிலே பார்த்து போ, உனக்கு இந்த 500 ரூபா இப்போ சின்ன பொடியன் போ. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே குறையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 033 22 97 235.